யா கரிமன் ஜத்த ராஹதஹு ஃபகஃபைதல் பஹ்ர வல்லுஜஜி அந்த முன்ஜீனா மினல் பல்வா தீபூஹு ஃபில் ஆலமில் அரஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. அவங்களுக்கு ஓகே, நீ இப்படி படிக்கலாமா? மௌலாய சல்லி வஸல் லிம்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குருஜி ரானின் பீதி சலமி மா சஜ்ததம் அன்ஜரா மின் முகுலத்தின் பிதமி. சாமியை ஐயப்போ ஐயப்போ அப்படி ஒரு பாட்டு. ஒவ்வொரு மதத்தவர்களும் பாடலை வணக்கமாக செய்வார்கள். இஸ்லாம் பாடலை வணக்கமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? இந்த முகமது நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்றார் இறைவன். கவிதைகள் பாடல்கள் வணக்கமாக முடியாது, அது முகமது நபிக்கு தேவையும் இல்லை. இங்கேதான் வருகிறது பிதஅத் என்பது. முகமது நபி காட்டி தராத இஸ்லாத்தில் ஒன்றை செய்தால் அதுதான் பிதஅத், அதாவது வழிகேடு. எப்படி வழிகேடு? முகமது நபிக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வேறு யாருக்கும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நரகில் தள்ளும் பிதஅத் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. பிதஅத் என்ற அந்த வார்த்தை அரபி சொல்லில் இருப்பதால் அது என்னமோ ஏதோ என்று மாற்று மத சகோதரர்கள் நினைப்பார்கள். முஸ்லிம்களுக்கே கூட அது தெளிவாக தெரியாது. ஆகவே அது பற்றி மிக தெளிவாக ஈஸியாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலில் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பல வகையான சிறப்புகளை இறைவன் கூறுகிறான். அதில் சில முக்கியமான விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு வசனம், ஒரு வார்த்தை, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி, ரோல் மாடல் என்று சொல்வார்களே, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கிறான். இது ரோல் மாடல் என்று சொன்னால் ஏதோ முஸ்லிம்களுக்கு தான் முகமது அவர்கள் இறை தூதராக வந்தார்கள் என்று தவறாக நினைக்காதீர்கள். முகமது அவர்கள் முஸ்லிம்களுக்காக இறை தூதராக வரவில்லை, அதை முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை தவறாக விளங்கி இருக்கிறார்கள். முகமது நபி அவர்கள் மனிதர்களுக்கு தூதராக வந்தார்கள். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, எங்க ஜமாத்துடைய கருத்து அல்ல, திருமறை குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் முகமதே உன்னை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. என்ன வாசகம் இருக்கு? அனைத்து மனிதர்களுக்கும். முகமது நபியை முஸ்லிம்கள் உரிமை கொண்டாட முடியாது, எல்லா மனிதர்களும் உரிமை கொண்டாடலாம். அவரை நானும் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நானும் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய நடத்தையை நான் பின்பற்றுகிறேன் என்று எல்லா மனிதர்களும் முகமது நபியை ஏற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கல. நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்காக தூதராக வந்தார்கள் என்பது தவறு. முகமது நபி இறை தூதராக வரும் பொழுது ஒரு முஸ்லிம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இறை தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களே, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் கூட கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேன். திருமறை குர்ஆன் என்பது என்ன? வேதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேதம்னா என்ன? ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள், முஸ்லிம் அல்லாதவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்ற ரூல்ஸ், அதுதான் வேதம்ங்கிறது. வேதம்னா சும்மா ஏதோ பக்தி பரவசத்தோடு கவனிப்பதல்ல, எப்படி நடக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. ஒரு இடத்தில் இறைவன் கூறுகிறான், லா யன்ஹாக்குமுல்லாஹ் அனில்லதீன லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் வலாஹரு அலா இக்ராஜிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம். ஏதோ அரபியில் சொல்றதுனால அரபி வாசகம் நினைக்காதீங்க. இந்த வாசகம் இறைவனால் சொல்லப்பட்ட வாசகம். அரபி மொழிக்கென்று தனி மரியாதை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அரபி மொழிக்கோ, ஒரு ஆங்கில மொழிக்கோ, ஒரு தமிழ் மொழிக்கோ ஸ்பெஷல் இஸ்லாத்தில் கிடையாது. எல்லா மொழியும் ஒன்றுதான். அப்படி குர்ஆன்ல இருக்குது.
ஒமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வ இக்திலாஃபி அல்ஸனத்திக்கும், வானங்களை படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, பூமியை படைத்திருப்பது இறைவனின் அத்தாட்சிகளில் உள்ளது, நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு குர்ஆன் இருக்கு. எந்த மொழி இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று மொழியில் கூட உயர்வு தாழ்வு இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு மொழி உயர்ந்தது சொல்ல எல்லாமே மனுஷ மொழி தான். நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக என் மொழியிலே பேசுகிறேன். அவரவர் ஒரு விஷயத்தை கிரகிக்க தெரிந்து கொள்ள பேசக்கூடியதான் மொழி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப திருமறை குர்ஆன் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அனைத்தும் சட்டங்கள் அப்படி விளங்கிடுங்க. ரூல்ஸ்ங்கிறாங்கல்ல, இந்திய அரசியல் சட்டம், இந்திய ஒவ்வொரு சட்டம் இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் அடங்கிய நூல் தான் திருமறை குர்ஆன். இதை விளங்கிடும் நீங்க. இப்ப பாருங்க, முகமது நபி அவர்கள் அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்கிறார். எந்த மக்களிடத்தில்? அரபி தேசத்திலே முகமது நபி இறை தூதராக வரும் பொழுது இஸ்லாத்தை சொல்கிறார். சொல்லும் பொழுது எதிர்கருத்துக்கள் எப்படி வருகிறது என்று பாருங்கள், எப்படி எதிர்க்கிறாங்க பாருங்க. அந்த மக்காவில் இருந்த அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முகமது நபியை பார்த்து சொன்னார்கள், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. இந்த வாசகத்தில் முக்கியமாக கவனிங்க, முகமதே வேறு குர்ஆனை கொண்டு வா, இந்த குர்ஆன் வேண்டாம் அப்படின்னா. முகமது நபி குர்ஆன் சொன்னார்லங்க, இறைவேத சட்டங்களை சொன்னார் அல்லவா. அப்படி சொல்லும் பொழுது அந்த நபிகள் பெருமானார் காலத்தில் இருந்த எதிரிகள் நபிகள் பெருமானாருடைய பிரச்சாரத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் சொன்னது ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு என்று சொன்னார்கள். வேறு குர்ஆனை கொண்டு வா முகமதே, இந்த குர்ஆன் வேண்டாம் அப்படின்னா. அவ் பத்தில்ஹு அல்லது சிறிது மாற்றித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னா. இந்த குர்ஆன் இருக்க எங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் மாத்தி கொடு அப்படின்னு சொல்றான் முகமது நபிடா. அதுக்கு முகமது நபி என்ன பதில் சொன்னார்? இறைவன் என்ன பதில் சொன்னான்? உல்மா யகூனலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி இந்த குர்ஆனை மாற்றி சொல்ல எனக்கு அருகதை கிடையாது, என்னால் முடியாது, அந்த தகுதி எனக்கு இல்லை, அந்த உரிமை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. இறைவன் எதை சொல்கிறானோ அதைத்தான் நான் சட்டமாக பேசுகிறேன், இறைவன் சொல்வதை நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன என்றால் என்ன அந்த பின்பற்ற பெரிய அப்படி இல்லை, இறைவன் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த இடத்துல ஒரு பஞ்சிங்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன். பஞ்சிங், ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவவடிவேல் என்று ஒரு ஜட்ஜ் இருந்தார். அவர் எங்களுக்கு நண்பர், பல மீட்டிங்களை எங்களோட கலந்திருக்கார். சிவவடிவேல் அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். 35 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும், 35 வருஷத்துக்கு முன்னால. அவர் எங்களிடத்தில் பல மீட்டிங்களை கலந்திருக்கும் பொழுது அவரிடத்தில் கேட்ட கேள்வி, இஸ்லாத்தில் எது உங்களை கவர்ந்தது, எதனால் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், இப்படிதான் நான் கேள்வி கேட்டோம். என்ன சார், எப்படி சார் வந்தீங்க? அப்ப அவர் ஏதாவது ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயத்தை சொல்வார். நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை குர்ஆனில் படித்து நம்மளுக்கு சொல்லுவார். அப்படின்னு நினைச்சு கேட்டா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இதுதான் காரணம். இந்த கான்செப்டை நீங்க பாருங்க, என்ன வாசகம் சொல்றாரு அவரு? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இந்த தியரி, இந்த கொள்கை எனக்கு பிடித்து போயிற்று அப்படின்னார். அது என்ன கொள்கை? லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ன கொள்கை? எங்கள் வழி உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்று நபியே நீர் கூறுகிறான். எவ்வளவோ விஷயத்தை பேசியாச்சு, பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நொந்து நொம்பலப்பட்டு. எந்த அளவுக்கு முகமது நொம்பலப்பட்டார் தெரியுமா? ஃபலா தல்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், இவர்கள் திருந்தவில்லை என்பதற்காக நபியே கவலைப்பட்டு உன் உயிரை விட்டு விடாதே. எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க குர்ஆன்ல. இதெல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆலிம் ஷாக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை சிறப்புகள் நபிகள் பெருமானாருக்கு இருக்கு. போய் நபி பிறந்த நன்னாள், இதான் சிறப்பு. ஒரு நாள்ல பிறந்தா சிறப்பாயிருமா? அது ஒரு நாட்டில் பிறந்தா சிறப்பாது. நபிகள் பெருமானார் பிறந்த நாட்டில் தான் கயவன் அபுஜஹில் பிறந்தான். ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அபுஜஹில் எங்க பிறந்தான்? மக்காவுல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அபுஜஹில் எங்க பிறந்தான்? மூசா நபி பிறந்த ஊரில் தான் ஃபிரௌன் பிறந்தான். ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு தெருவில் நல்லவனும் இருப்பான், அயோக்கியன் இருப்பான், கள்ளன் இருப்பான், மோசடிக்காரன் இருப்பான். ஒரு தெருவில் இருப்பான். இதுல முஸ்லிம் இந்துலாம் பார்க்க முடியாது, என்ன ஜாதி என்ன மதம் பார்க்க முடியாது. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் இருப்பார்கள்.
முஸ்லிம்கள் கூட அயோக்கியர்கள் இருப்பாங்க. இங்க முஸ்லிம் இந்துக்களை பார்க்க கூடாது. ஒரு அப்துல் காதர் சாராய கடையில சண்டை, ஒரு அப்துல் காதரை ராமசாமி அடிச்சு போட்டான். பாய் என்ன செய்வான்? நான் ஒரு துலுக்கன், என்ன ஒரு ராமசாமி அடிச்சுட்டான். எங்க வச்சுரா? சாராய கடையில. உனக்கு எங்க அங்க வேலை? அவன் நம்ம மிதிக்கணும் மூதை. உனக்கு என்ன அங்க வேலை? ஏண்டா நீ முஸ்லீம்களை சாராய கடைக்கு போவியா? நீ ஒரு முஸ்லீம் ஒரு இந்து சகோதரியை கேலி பண்ணா, அவர்களோட சேர்ந்து நாமும் சேர்ந்து மிதிக்க வேண்டும். ஏன்? எதுக்கு? என்னமோ இந்து மக்களுக்கு நான் வந்து ஐஸ் வைக்கிறேன் நினைக்காதீங்க. இஸ்லாமிய ரூல் நான் சொல்றது. எவனிடத்தில் அநியாயம் இருக்கிறதோ அது நல்லவனா கெட்டவனா, எந்த ஜாதி எந்த மதம் எந்த தெரு சொல்லுவாங்கல்ல. எங்க ஏரியாவிலேயே வந்து பேசுவியா அப்படிமா சில பேர். இந்த ஏரியாவில் யாரா பேசுற, இங்க நாங்க இருக்கோம், எங்க ஊர்ல வந்து பேசுவியா? ஊரை எவன்டா விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஒரு ஊர் எவனோட சொந்தமா இருக்குமா? நியாயமா அநியாயமா என்று பார். சரியா தவறா, அநியாயமா அக்கிரமமா நியாயமா என்று பார்க்க சொல்லுகிறது இஸ்லாம். நல்ல கவனிச்சுக்கிடுங்க. நீங்க இதுல ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ பேசவே முடியாது. நபிகள் பெருமானாரை பாருங்கள், நொம்பரப்பட்டு நொந்து அடி வாங்கி மிதி வாங்கி இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிறார். ஆள் சேர்க்கை இல்லை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இஸ்லாத்தில் ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு பாருங்க, இவர்கள் இறை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உம்மை மாய்த்துக் கொள்ளாதீர் அப்படிங்கிறான். என்ன காரணம்? விஷயம் விளக்குதா உங்களுக்கு? முகமது நபிக்கு நாம் போகக்கூடிய சுவர்க்கத்திற்கு இவர்கள் வர வேண்டுமே என்ற கவலை. அதிக பிரசிக்காவலும் சொல்லலாம், மிகைப்படுத்தி நான் சொல்லல, பச்சையா குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இறைவன் சொல்றான், முகம்மதே இவர்கள் திருந்தவில்லை என்பதற்காக உம்மை மாய்த்துக் கொள்ள போகிறீரா? சொல்லு போதும், கவலைப்படாத, உயிரை விட்டுறாத. எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. நபி யாருக்காவது திருந்தவில்லைன்னு கவலை வருமாங்க நம்மளுக்கு? நம்ம ஒருத்தர் நல்லதை ஒருத்தர் சொல்றோம், அவன் கேட்கல, கவலையா வரும், கோவம் வரும். கேட்டா கேளு, கேட்காட போடா, அப்படிதான் சொல்லுவோம். முகமது அப்படி அல்ல. கேட்காவிட்டால் இவர் வழி தவறி நரகத்திற்கு சென்று விடுவார்களே, இவர்கள் எப்படி அந்த நரகத்தை தாங்க போகிறார்கள் என்று கவலைப்பட்டார் நபிகள் நாயகம். சாதாரண விஷயமா இது? சாதாரண விஷயமாங்க இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வருடத்திற்கு மேல் வாழ்ந்தார்கள். 60 வருடத்திற்கு மேல். இறை தூதர் ஆன பிறகு சற்றற குறைய 23 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள். அவர்களுடைய மொத்த வாழ்க்கை 63 வருஷ வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைய குர்ஆன்ல இறைவன் ஒரு வார்த்தையில் சொல்கிறான். நல்ல கவனிச்சுக்கிடுங்க. குர்ஆனை கவனிச்சு பாருங்க. 63 வருஷ வாழ்க்கையை ஒத்த வார்த்தையில சொல்ல முடியாது. இறைவன் சொல்லிட்டான். என்ன சொல்றான்னு பாருங்க. முகம்மதே, நீ எந்த மக்களோடு வாழ்கிறாயோ, எந்த மக்களோடு பிறந்து வளர்ந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த மக்களிடத்தில் நீ கேள். முகம்மதே, என்ன கேட்கணும்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். முகம்மதே, நீ கேளும், உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? ஒரு வார்த்தை தாங்க இது. உங்களோட தான் நான் வாழ்ந்தேன், யோசித்து பாருங்கள். என்ன அர்த்தம்? என்ன குறை கண்டீர்கள்? ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், ஒரு ஃப்ராடு, புறம் பேசுறது, கோல் சொல்றது, இவனுக்காக சண்டை எடுத்து விடுறது, வம்பு இழுக்கிறது, ஏதாவது என்கிட்ட பார்த்திருப்பீங்களா? நீங்க ஒரு பிசிறு என்னிடத்தில் குறை காண முடியுமா? உங்களோட தானப்பா வாழ்ந்தேன், என்கிட்ட என்ன மோசம் இருக்கு சொல்லு பாப்பா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். யாராலும் சொல்ல முடியவில்லை. மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ரஅத்தின் கத்துன்னாங்க. நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூடப்பட்டதில்லையா? வருஷ கணக்கில் கவனிச்சிருக்கான். யாரையாவது ஒரு பொம்பளைய லேசா இப்படி தொட மாட்டாரா? யாராவது சொல்ல முடியுமா? என் விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூடப்பட்டதில்லை. யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய அவுலியாவா இருந்தாலும் சொல்ல முடியாது. திருந்திய பிறகு வேறு, அவுலியா ஆவ முந்தி தப்பு செஞ்சிருப்பான். முகமது நபி அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்னாலேயே நேர்மையின் நேர்மை, உச்சகட்டமான நேர்மை. அவர்கள் விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் பட்டதில்லை. இப்படி எந்த அவுலியாவை கொண்டு வாங்க வைப்போம், எந்த மகானை கொண்டு வாங்க வைப்போம், எந்த பெரியார் என்னால் கொண்டு வாங்க, நடக்காத காரியம். இப்படி யாராவது சொல்ல முடியுமாங்க? இன்னும் உங்களோடு நான் வாழ்ந்தேன், என்னிடத்தில் குறை இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லவே முடியாது. நான் சொல்ல முடியுமா? எனக்கு ஊர் கடையநல்லூர் தான். என்னிடத்தில் என்ன குறை கண்டீர்கள் அப்படி நான் சவால் விட முடியாது.
என் கூட படிச்சவங்கள இவனா அடேங்கப்பான்றான், அவன் எனக்கு மேல மோசமா இருப்பான், அது வேற சமாச்சாரம். எல்லோரும் இப்படி ஒரு சவாலை சொல்ல முடியாது. மனைவிட்ட சொல்லுங்க பாப்பா, நீங்க அவரவர் பொண்டாட்டிட்டு போய் நான் உன்னோடு தானே வாழ்கிறேன், என்ன குறை கண்டாய் கேட்டு பாருங்க. பொண்டாட்டி என்ன செய்யும், உன்கிட்ட என்ன குறையா இல்ல. மனைவிடத்தில் நல்ல பேர் எடுக்க முடியாது, புருஷன் நல்ல பேர் எடுக்க முடியாது, ஊர்ல நல்ல பேர் இருக்காது, மொத்த நாட்டில் நபிகள் பெருமானார் கேட்கிறார், என்ன குறை கண்டீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பேராசை அடைஞ்சிருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தின் மீது ஆசைப்பட்டு செய்திருக்கிறேனா, உங்களுக்கு நல்லதை தானையா செஞ்ச, வேற என்னையா நீங்க என்ன குறை கண்டீங்க சொல்லியா பார்க்கலாம். இது நபிகள் பெருமானாருக்காக உதித்த விஷயம் அல்ல. இறைவன் சொல்றான், முகமது இப்படி கேளு. கேட்க சொல்றது யாரு? நபிகளா அப்படி கேட்கல, முகமது. அப்ப இறைவன் கண்காணிக்கிறான் அவர் வாழ்க்கையை. எந்த அந்நிய பெண்ணுடைய விரல் பட்டதில்லை, கண்காணிக்கப்படுகிறது. உன்னுடைய 20 வயதில், 22 வயதில், 25 வயதில், 27 வயதில், கல்யாணத்துக்கு பிறகு கூட சேட்டை இருக்க. ஏன்? இப்படி ஒரு மகான் உலகத்தில் இல்ல, அந்நிய பெண்ணுடைய விரலில் பட்டதில்லை. சாதாரண விஷயமா இது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி கேளு என்று அல்லாஹ் சொல்ற, நபியே நீர் கேளு. சும்மா வாங்க. ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த பிதாத்தை ஒழிக்கிறது, பிதாத் என்றால் என்னன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியில் ஒரு காமன் நேரத்தில் நான் சொல்லிடுறேன், அது கடைசியில் போயிடுவோம். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர்? சும்மா போட முடியாது. அவர் மகான் நல்லவர், காரண காரியத்தோடு ஆதாரங்களோடு பேசக்கூடிய விஷயம், ஆதாரங்களோடு பேசுகிறேன். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகள், குர்ஆனில் உள்ள விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், ஒமா அர்ஸல்னாக இல்லா காஃபா, எல்லா மனிதர்களுக்கும் இவர் தூதராக வந்திருக்கிறார். இது சாதாரண வார்த்தையா? இது யாருக்கும் எந்த உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமானார் ஒரு முறை அமர்ந்திருக்கிறார்கள். மனைவி ஆயிஷா இருக்காங்க, முகமது நபி கூட மனைவி. நபிகள் பெருமானாருக்கு நடந்தது போல நமக்கு நடந்தால் அப்படின்னு பார்க்கணும். ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அமர்ந்திருக்காங்க. இந்த யூதர்கள் இருக்காங்க தெரியுமா, யூதர்கள். இந்த யூதர்கள் ஒரு விஷமத்தனமாக பேசுவார்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் வந்து சொல்றான், யூதர் முகமது நபியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நபிகள் பெருமானார் காட்டி தந்த வாசகம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன? உங்கள் மீது இறைவனுடைய அருள் கிடைக்கட்டுமாக அர்த்தம், அல்லாஹ்வுடைய நிம்மதி சாந்தி கிடைக்கட்டும் அர்த்தம். யாரும் யாருக்கும் சொல்லலாம். ஒரு முஸ்லிம் அல்லாத ஆளு கூட அஸ்ஸலாம், முஸ்லிம்களுக்கு தெரியல, முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லலாமா? சொல்லு. இறைவனின் சாந்தி எங்கும் வேண்டும், யாருக்கும் வேண்டும், யாருக்கு வேண்டுமானாலும் சலாம் சொல்லலாம். அந்த யூதர்கள் என்ன செய்யறான், முகமது நபியிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? அஸ்ஸலாமு என்பதற்கும் அஸ்ஸாமு என்பதற்கும் கடுமையான வித்தியாசம் இருக்கு. அஸ்ஸலாம் என்றால் சாந்தி, நிம்மதி, அமைதின்னு அர்த்தம். அஸ்ஸாம்னா நாசம், நாசமா போன அர்த்தம். சலாம்னா சாந்தி, சாம்னா நாசம். இவன் என்ன செய்யறான், சலாம் சொல்ற மாதிரி முகமது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்க, நாசமா போயா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எவ்வளவு விஷமம் பார்த்தீங்களா? முகமது நபி டென்ஷன் ஆகல, கோபப்படி என்ன பார்த்து ஒருத்தன் வந்து நாசமா போனா விடுவனா, நீ போட நாசமா போறவன சொல்லிடுவோம். நம்மளுக்கு அப்படித்தானே கோபம் வரும். முகமது நபியை சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், நாசமா போங்க. அப்போ முகமது நபி சொல்றாங்க, வ அலைக்கும், உனக்கும், நீ எனக்கு என்ன சொன்னியோ அதை உனக்கே வச்சுக்கப்பா. சில இலக்கியமாக சொல்வதுன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்துல ஒரு ஆள் என்ன, ஒரு எம்எல்ஏ பார்த்து அவர் ஒரு நாய் அப்படின்றார், நாயின்ட்டார். பதிலுக்கு அந்த எம்எல்ஏ நாயின்னு சொல்ல, அவர் என்னை நாய் என்கிறார், நான் அவரை பாய் என்கிறேன். பாய்னா சகோதரன், நாய்க்கு நாய் தானே சகோதரன். இப்படி இலக்கியமா சொல்றது உண்டு. அதை ரொம்ப நாசூக்காக நபிகள் பெருமானார் அலைக்கும் உஸ்ஸாம்னு சொல்லல, உன் மீதும் நாசம் உண்டாகட்டும், வா அலைக்கும், உன் மீதும் உண்டாகட்டும் விட்டாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ் மனைவி டென்ஷன் ஆயிட்டாங்க. கலபல்லாஹு அலைக்கும் வ லானக்குமுல்லாஹ், இறைவனுடைய சாபமும் கோபமும் நாசமா போகடா படுபாவிகளா சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. தான் புருஷனை போய் நாசமா போடுச்சுன்னா ஒரு சும்மா இருக்க முடியும்? ஒரு பொம்பளை டென்ஷன் ஆகி நாசமா போ. உலகத்துக்கே தூதராக அனுப்பப்பட்டவர், யாருக்கும் எள்ளளவு கூட துரோகம் நினைக்காதவர் முகமது நபி இப்படி ஒரு அநியாயத்தை செய்தார் என்று வரலாற்றில் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பது சவால். கொண்டு வாங்க பார்க்கலாம் சார், வரலாற்றில் எங்கனையாது சவால் விடுறான். அந்த ஆயிஷா என்ன செய்யறாங்க,
நீ நாசமா போவோம், கலபல்லா, அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாருங்க முகமது நபி, மஹலன் யா ஆயிஷா, மென்மையாக பேசு, ஏன் இப்படி வன்மமா பேசுற? மஹலன், நிதானம். முகமது நபியுடைய உபதேசத்துல இது ஒண்ணு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு, மென்மையாக பேசுங்கள், வன்மையாக பேசாதீர்கள், வாழ்த்தி பேசுங்கள், வெறுத்து பேசாதீர்கள். நாங்க சொல்லலாம் அழகான வார்த்தையை சொல்லு, எதுக்கு கரமுறான்னு பேசுற? அவன் முட்டாள்தனமா பேசிட்டான், உனக்குன்னு சொன்னா போதும் இல்ல? இப்படி ஆயிஷாட்ட முகமது நபி சொல்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அவரம் தஸ்மா மாக்காரு யார் சொல்லலாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்க காதுல உழலையா? என்ன கேட்கிறாங்க ஆயிஷா புருஷன்ட்ட, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்க காதுல உழலையா? முகமது நபி, அவரும் தஸ்மஹி மா குல்து, நான் என்ன சொன்னேன்னு உன் காதுல விழுந்துச்சா? எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. நான் என்ன சொன்னேன், நானும் பதில் சொல்லிட்டேன்ல, நீ பல மடங்கு எதிர்ற, அதோட ஆஃப் ஆயிடுறாங்க ஆயிஷா. இது மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஆளை பார்த்து, உங்க புருஷனை பார்த்து பக்கத்து உள்ள 2 பேரு நாசமா போயா அப்படிங்குது, பொண்டாட்டி மாதிரி நீ நாசமா போ, குடும்ப நாசமா போட்டோம் அப்படிங்கும் பொழுது புருஷக்காரன் கொஞ்சம் அமைதியாயிரு, உங்களுக்கு ஒரு இடம் தெரியாது, சும்மா இருக்க, அவன் நாசமா போட்டு. புருஷன் பொண்டாட்டிக்கே ஒண்ணு தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கே ஒண்ணு தெரியும், பிராக்டிக்கல் நடைமுறை அப்படித்தானே வரும். இப்படி ஒரு வழியை நபிகள் பெருமானை காட்டி தரல, அது விரும்பல, அதையெல்லாம் விரும்பல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவர் சொல்வதெல்லாம் இறைவனுடைய வஹி. நல்லா கவனிச்சுங்க, கடவுள் பயம் இருக்குல்ல, கடவுள் பயம் எல்லா மதத்தவர்களுக்கும் இருக்கும். அந்த பயம் உண்மையாக இருந்தால், கடவுள் உண்மையா போயாங்கிறது 2ஆம் பட்சம். நான் சொல்றது என்ன, கடவுள் பயம் ஒருவனுக்கு உண்மையாக இருந்தால் அவன் நல்லவனாகத்தான் இருப்பான். கடவுள் உண்மையா இல்லையா அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. என்னுடைய பயம் உண்மையானதாக இருந்தால் நிச்சயமாக ஒருவன் அநியாயம் செய்ய மாட்டான். அதைத்தான் குர்ஆன்ல இறைவனை பயந்து கொள்ளுங்கள் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, பல இடத்துல இருக்கு. பயம் இல்லை என்றால் திருந்த மாட்டாங்க. உதாரணமா நான் சொல்ற ஒரு சாம்பிள், எல்லாம் வெளியே போகும் பொழுது தெக்க பார்க்காம இடது பக்கமா போங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யணும். எல்லாரும் போகும்போது என்ன செய்ய, இப்படி பார்த்துக்கிட்டே தான் இப்படி போவீங்க, ஏன்? பயம் இல்லை. அதே சமயத்தில் நான் சொல்றேன், எஞ்சி போகும்போது ஜாக்கிரதையா போங்க, அங்கே ஒரு கரண்ட் கம்பி அறுந்து கிடக்கு, தொட்டிங்கன்னா செத்து மலர்ந்து பயத்தில் திருத்தணும், கெட்டு போக மாட்டான். பயம் தான் மனிதனை திருத்தும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என் மனிதனுக்கு பயம் இல்லைன்னா திருந்த மாட்டான். சாதாரண வீட்டில் பாருங்களேன், பெயிண்ட் அடிச்சிருக்கு தொட்டுறாத அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஆமா பெயிண்ட் அடிச்சுதான் இருக்கு, அப்படிதான் மனுஷனுக்கு புத்தி வரும். அடே, ஒரு பயம் தான் மனிதனை திருத்தும். உண்மையில் கடவுள் பயம் ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் அயோக்கியத்தனம் செய்ய மாட்டான், அவன் அநியாயம் செய்ய மாட்டான், மெஜாரிட்டி மைனாரிட்டி பேச மாட்டான். இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி பேசுறாங்களே, அவனோட மாதிரி பைத்தியக்கார பை அவனும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மெஜாரிட்டி நாங்க எவ்வளவு பேர் இருக்கோங்கிறாங்க. குர்ஆன்ல பாருங்க ஒரு வாசகத்தை, வைன் துதி அக்தர மன்ஃபில் அல்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். முஹம்மதே, மெஜாரிட்டியை நீர் பின்பற்றினால், பெரும்பான்மையை பின்பற்றினால் அவர்கள் உன்னையும் சேர்த்து வழிகெடுத்து வருவார்கள். பெரும்பான்மையில் இருக்கிறார்கள் என்பதை பின்பற்றினால் நீர் வழிகெட்டு விடுவீர். பெரும்பான்மையை பின்பற்றாத. ஏன் பெரும்பான்மையை பின்பற்றக்கூடாது? சரியா தப்பானு தான் பார்க்கணும். அறிஞர் அண்ணா இருந்தார, அறிஞர் அண்ணா இருக்கும் பொழுது ஹிந்தி தான் சிறந்த மொழி, ஹிந்தி. ஏன்னா அது பெரும்பான்மை, 35% பேர் இருப்பான் ஹிந்தி பேசுறவன் நம்ம நாட்டில். பெரும்பான்மை ஹிந்தி தான், ஆகவே அதுதான். அண்ணாதுரை என்ன கேட்டார் தெரியுமா? அப்படியா, காக்காதான் பெரும்பான்மையா இருக்கு, அப்புறம் தேசிய பறவை மயிலா வச்சிருக்கேன்னு கேட்டார். ஒரு வேலும் பதில் இல்லை. எங்க பார்த்தாலும் காக்கா தானே பறக்குது, மயில் பறக்கா எது? தேசிய பறவை எது? தேசிய மிருகம் புலி. பூனை தான் நிறைய பார்க்கிறோம், பூனை வைக்க வேண்டியதானே? அது பெரும்பான்மை என்பது பைத்தியக்காரத்தனம். வீட்டில் இருக்கக்கூடிய செப்டி டேங்க் பெரும்பான்மை, வீட்டில் இருக்கக்கூடிய செடி துணுதான் இருக்கும். இது ஒரு அளவுகோலா? இது எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கான் பாருங்க. இஸ்லாம் அப்படி சொல்லாது. அதிக பெரும்பான்மை என்பது ஒரு நீதியை சொல்ல முடியாது. நியாயமா சத்தியமா நீதியை எப்படி இஸ்லாம் பேச தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்தை நான் பீத்திக் கொள்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி பீற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்துல இருக்குது, அதனால சொல்றேன். நானா இஸ்லாம் சூப்பர் அப்படி சொல்லிட்டு போல, இஸ்லாத்தில் குர்ஆனில் இருப்பதை சொல்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, குர்ஆன்ல இறைவன் சொல்றான், ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமின் லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், இறைவனுக்காக நீதிக்கு சாட்சியாகி விடுங்கள். இப்படி இருக்கு.
இறைவனுக்காக என்ன, இறைவனுக்காக தொழுவதை போல, இறைவனுக்காக நோன்பு வைப்பதை போல நீங்கள் நீதியாக இருப்பது இறைவனுக்காக. அப்ப நீதி என்பதும் ஒரு வணக்கம். யோசிக்கிறீங்க, தொழுகை எப்படி ஒரு வணக்கம், நோன்பு எப்படி ஒரு வணக்கம், அதுபோல நீதியாக இருப்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்கு நீதியாக ஆகிவிடுங்கள். எந்த அளவுக்கு? அதுக்கு ஒரு சாம்பிள் குர்ஆன் சொல்லுது. வலா யஜ்ரிமன்னக்கும் ஷர்ஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு கோபம் இருக்கும், ஒரு கூட்டத்தின் மீது கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு அநீதி செய்து விடாதீர்கள். அப்படின்னா விளங்குதா? நான் இருக்கேன், உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு பேச்சுக்கு அப்படி இருக்கேன். என்னுடைய எதிரி இருக்காரு, எனக்கு ஒரு தடவைக்கு எதிரி, பல வருஷமா எதிரி. அவன் பச்சையா சொல்லா அத்வானி பாபர் மசூதி இடிச்சாரு, அவரை கூட்டு வர்றான். நான் பார்த்த உடனே என்ன நினைப்பேன், விட பள்ளிவாசல் இடிச்சல விட மாட்டேன், அப்படிதான் என் புத்தி தோணும். குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க, அவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதே. எந்த விஷயத்திற்காக அவர் கோர்ட்டுக்கு வந்தாரோ அதில் அவரிடத்தில் நீதி இருக்குதா அநீதி இருக்கான்னு பாரு. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கு சண்டை, நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கேன், அவன் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் வர்றான், போய் கேச போட்டு இவரை உள்ள போட்டு கொல்லணும், அப்படிதான் மனசு சொல்லும். செய்யாத, அப்படி செய்ய உனக்கு யோகியதை இல்லை. எந்த விஷயத்திற்காக அவன் கைது செய்யப்பட்டானோ அதில் எது நீதி, எது உண்மை, எது சத்தியம், இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு முஸ்லிமை அப்படிலாம் சொல்லவே செய்யாது இஸ்லாம். நியாயமா அநியாயமா அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். ஏன்? அது இறைவனுடைய மார்க்கம். இப்போ வாங்க அந்த வசனத்தை பாருங்க. ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா முஹம்மதே, அவ் பத்தில்ஹு, இதை மாற்றித்தா, குல்மா யகுல் யன் புத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி என்னால் மாற்ற முடியாது என்று சொல்ல நபியே, முடியாது, என்னால் முடியாது. இன் அத்தபி இல்லா மா யுஹா இலைய, இறைவன் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். சும்மா எல்லாரும் சொல்லிட முடியாது. நான் சொல்ல முடியுமா என்னை பின்பற்றுங்கள்னு? சொல்ல முடியாது. முஹம்மது நபி என்னை பின்பற்றுங்க என்று சொல்கிறார் என்றால் தகுதியும் தைரியமும் இருக்கணும். சாதாரணமாக எப்ப பார்த்தாலும் என் கூட ஒரு 50 பேர் சுத்தலாம், எனக்கு கிறுக்கு பிடிச்சோம். வீட்டை விட்டு வெளியே வந்தா, உள்ள போனா, பள்ளிக்கு போனா, தெருவுக்கு போனா, கடைக்கு போனா, எங்க போனாலும் ஒரு 20 பேர் என் கூடயே வந்தா, சச்சப்போ அப்படின்னு இமயமலை பார்த்து போயிடுவான். டென்ஷன்ல எப்ப பார்த்தாலும் ஆள் பின்னால வந்தான். முஹம்மது நபியை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் ஆள் இருக்கும். முஹம்மது நபி கூட வீட்டுக்குள்ள போனாத்தான் யாரும் இருக்க மாட்டாங்க, மனைவி மக்கள். வெளியே வந்துட்டா 10 பேர் இல்லாம முஹம்மது நபி இருக்க மாட்டாங்க. அந்த 10 பேரும் நபிகள் பெருமானாரை ஊன்றி கவனிப்பார்கள், எச்சரிக்கையாக கவனிப்பார்கள். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில ஒரு மிகச்சின்ன ஒரு சம்பவம். ஒரு பெண் நடு ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் இருட்டு நேரம், ஒரு நபி தோழர் வருகிறார், சஹாபிபாங்களா, இறைத்தோருடைய தோழர். அவர் நபியை பார்த்தோட என்ன செய்யறாரு, உத்துக்கிட்டு பாக்காரு. ஒரு பொம்பளை அவனையும் பேசிட்டு சும்மா போக மாட்டான் யாரும். சஹாபாக்கள் அப்படிதான் பார்த்திருக்காங்க, உத்துக்கிட்டு பார்த்தாங்க. முஹம்மது நபி சொல்றாரு, இங்க வாங்க, நான் பேசிட்டு இருக்க என்னுடைய மனைவி. உடனே அவரு, யார சொல்லலாம், உங்களே நான் தப்பா நினைக்க போறேங்க பாரு, அதிர்ச்சி ஆகுறாரு. நீ நினைக்க மாட்ட, உன் உள்ளத்துல ஒரு இப்லீஸ் இருக்கான்ல, சாத்தான், ஷைத்தான், அவன் நினைக்க வைப்பான். முஹம்மது நபியை முன்மாதிரி வைப்பது போல வேறு எவரையும் வைக்க முடியாது. மதிக்கலாம், அது வேறு சமாச்சாரம். பெரியார்களை மதிக்கலாம், முன்னோர்களை மதிக்கலாம், பின்பற்ற முடியாது. பின்பற்றினால் முஸ்லிம் அல்ல. ஏன்? இறைவனுடைய அறிவிப்பை தான் பின்பற்ற முடியும். அதனாலதான் நபிகள் பெருமானார் இருக்காங்க. ஒரு பெண் வந்து நிக்குது, சில சட்டங்கள் கேட்குது, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கேட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு சகோதரர் நிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர். ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க, சட்டத்தை சொல்லிக் கொடுங்க அந்த பெண்ணிட்ட. இவர் பக்கத்துல நிக்கிற சும்மா இல்லாம அந்த பொம்பளை இப்படி பாக்குறாரு, டைப்பா பாக்குறாரு. முஹம்மது நபி என்ன செய்யறாங்க, பேசிட்டு அவர் தலையை மெதுவா இப்படி திருப்புறாங்க. இது நடந்த சம்பவம், சின்ன சம்பவம். நம்மளுக்கு இப்படி நடக்கு, அப்படி வச்சுக்கிடுங்க. நான் ஒரு ஆளு பேசிட்டு இருக்கேன் ஒரு பெண்ணிட்ட, என் பக்கத்துல ஒரு ஆளு அந்த பொம்பளை பாக்குறாரு, நான் மெதுவா திருப்பினா இன்னும் பெரிய யோகியம் அப்படின்னு. அல்லது 10 பேர் நிக்கிறோம், இப்படி தலையை யார் திருப்பா, ஒரு பொம்பளை போனா 10 பேர் தான் டொயன்னு திரும்புவானே. இதுதானே இயற்கை, இப்படித்தானே மனுஷனுக்கு வரும். அப்ப 10 ஆளை பின்பற்ற முடியுமா?
இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? நடைமுறையில் கூட சருகல் கிடையாது. நபிகள் பெருமானார் சாதாரண நடைமுறையாக இருக்கும். அதுல ஒரு ஓட்டை இருக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்ற, இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் இறைவனை நேசித்தால் நபி சொல்லை கேளுங்கள். இது குர்ஆனுடைய சட்டம். இது சும்மா ஒரு புகழுக்குரிய வாசகம் அல்ல. இவர்கள் நபிகள் பெருமானாரை புகழ வேண்டும் என்று பாட்டு பாடிக்கொண்டு அலைகிறார்களே, அது புகழ்ச்சி அல்ல. இந்த பிதஅத்துக்கு வர போறேன். பிதஅத்னா என்னன்னு இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில நிறைய ரபீல் அவ்வல் நபி பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அதுல ஒரு வகை அரபி பாடல்கள் ஓடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபி பாடல்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஹனீஃபா பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாடல்கள் எல்லாம் ரசிக்கலாமே ஒழிய வணக்கமாக அது பாடல்கள். அதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். பாடல்களில் நல்ல கருத்தும் இருக்கும், கெட்ட கருத்தும் இருக்கும். அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று சொல்வது இஸ்லாத்தின் அடிப்படை. இதே கருத்து இந்து மதத்திலும் இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒப்பிலி அப்பன் சொல்லுவாங்களா? ஒப்பில்லாத அப்பன். அந்த அப்பனுக்கு ஒப்பாக யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஒப்பிலி அப்பன் அப்படி ஒரு கடவுள், நிகர் இல்லையா? உன்னை அல்லால் ஒரு தெய்வம் இல்லை. ஆனா அர்த்தம் என்ன? நீதான்ப்பா தெய்வம், வேற தெய்வமே இல்ல அப்படி சொல்லுவாங்க. நடைமுறை செய்ய மாட்டாங்க. அதுக்கு சாம்பிள், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்று சொன்னது யார்? அண்ணாதுரை அறிஞர் அண்ணா சொன்னார். அதே பாட்டாக்கி விட்டான். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே ஒரு தேவன் சொல்லிட்டு அந்த அண்ணாவையே இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் என்றுவான். இந்த பாடல்களில் இந்த முட்டாள்தனம் வரும். நல்லதையும் செய்வான், கெட்டதையும் செய்வான். மனிதனை கடவுளாக்கி விடுவான் பாடல்களில். இஸ்லாம் அதை ஒப்புக்கொள்ள. மனிதன் கடவுளாக முடியாது. மனிதன் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர். இறைவனால் படைக்கப்பட்டவர் எப்படி கடவுளாக முடியும்? மனிதனை படைத்தவன் தான் இறைவனாக முடியும், கடவுளாக முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எல்லா மனிதன் தேவனா எப்படி? நீனும் கடவுள், நானும் கடவுள். அது என்னது? அது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும் படிச்சிருமா? இதெல்லாம் மனிதர்கள் இந்த பாடல்கள் இப்படி வந்துவிடும். இந்த மாதிரி பாடல்கள் பாடுவார்கள். யா நபி ஸலாமு அலைக்கும், இத ஒண்ணுதான் பாடுவேன். பாடுறாங்களா இல்லையா? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். சில பேர் இப்படி பேசப்படாங்க. சில பேர் அரவரா இருப்பான். இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு போவாங்க. 4 பேர். எங்களுக்கு இதுதான் வேலை. ஒரு டீ கடைக்கு போற, ஒருத்தர் டீ போட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்து உனக்கு வேற வேலை இல்லை, அவனுக்கு டீ போட்டு வேலை தான். முடி வெட்ட சலூன் கடையில் ஒரு முடி வெட்டிட்டு இருக்கான். உனக்கு வேற வேலை இல்லை, அவனுக்கு அதான்டா வேலை. என்ன கேள்வி இது? சரியா தப்பான்னு பாருங்க. சொல்வது சரியா தப்பா? குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா? இப்ப 4 பேர் அப்படி இல்லை. இவங்களுக்குள்ளே சண்டை இருந்துட்டு போட்டோம், அதனால மோல்து கூட குடும்பம். எனக்கு என் தம்பிக்கு தான் சண்டை, அதனால என்ன? அதனால பாத்தியா ஒரு குடும்பம். அடே, மார்க்கத்தில் சரி என்றால் குர்ஆனில் ஆதாரம் காட்ட வேண்டும். இஸ்லாத்தில் ஒன்று கூடும் அல்லது கூடாது என்று சொல்ல வேண்டுமானால் முகமது நபி சொல்லி இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பிதஅத் என்ற ரூலுக்கே நான் கொண்டு வர போறேன். பாடல்கள் வணக்கமாகாது. உதாரணமா, கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள், இஸ்லாமியர்கள் என்று பல பாடல்கள் இருக்கின்றன. நான் ஒரு பாட்டு பாடுறேன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். கிறிஸ்தவ பாட்டு. எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அவர்களை பொறுத்த மட்டில் இந்த பாடல் வணக்கம். யா நபி ஸலாம் அலைக்கும் என்று முஸ்லிம்கள் பாடுகிறார்களே, அது வணக்கமாக முடியாது. காரணம், முஹம்மது நபி காட்டி தரவில்லை. எங்களுக்கான கோபம் அதுல. இது கூடாது எங்க கருத்தா? எங்களுக்கு என்ன? நாங்களும் மோல்துவதி நல்ல கறிஞ்சொல்லி கசகாவது திண்டு போறோம். எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க வெளிநாட்டுல இருந்து கத்தகத்தையா வருது வந்துட்டு போது, அதை வாங்கிட்டு இதையும் திண்டு போற. இப்ப என்ன ஒரு வாதம் பாருங்க. அவர்கள் ஒரு பாட்டை வணக்கமாக வைப்பார்கள். இஸ்லாத்தில் பாட்டு வணக்கமாக முடியாது. ஏன்? இன்னொரு பாட்டையும் சொல்றேன். யா கரிமன் ஜத்த ராஹதஹு
فكفيت البحر واللجج أنت منجينا من البلوى تيبوه في العالم العرج திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. அவங்களுக்கு ஓகே, நீ இப்படி படிக்கலாமா? மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குருஜி ரானின் பீதி சலமி மா சஜ்ததம் அன்ஜரா மின் முகுலத்தின் பிதமி சாமியை ஐயப்போ ஐயப்போ அப்படி ஒரு பாட்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு மதத்தவர்களும் பாடலை வணக்கமாக செய்வார்கள். இஸ்லாம் பாடலை வணக்கமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? உமா அல்லம்னாஹு ஷஅர உமா யம்பகி லஹு. இந்த முஹம்மது நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்றார் இறைவன். கவிதைகள் பாடல்கள் வணக்கமாக முடியாது, அது முஹம்மது நபிக்கு தேவையும் இல்லை. இங்கேதான் வருகிறது பிதஅத் என்பது. முஹம்மது நபி காட்டி தராத இஸ்லாத்தில் ஒன்றை செய்தால் அதுதான் பிதஅத், அதாவது வழிகேடு. எப்படி வழிகேடு? முஹம்மது நபிக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வேறு யாருக்கும் கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? மை யுதீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக அர்த்தம். இந்த உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. முஹம்மது நபியுடைய நண்பர்கள் அபூபக்கர் சித்திக், உமர் என்ற மிகப்பெரிய ஆட்சியர், அவருக்கு கூட இந்த உரிமை கிடையாது. எந்த உரிமை? முஹம்மது நபி கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்டா அர்த்தம், உமருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டா அர்த்தம் கிடையாது. ஏன்? அந்த ரைட்ஸ் முஹம்மது நபிக்கு. லைஸ லக மினல் அம்ரி ஷை. அனைத்து அதிகாரம் அல்லாஹ்விற்கு. குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ். அனைத்து அதிகாரம் அல்லாஹ்விற்கு தான். முஹம்மதே, உனக்கு அதிகாரம் கிடையாது, நான் சொல்வதை மக்களுக்கு சொல்வதுதான் உன் மீது கடமை. இதுக்கு மேல எந்த வாசம் வேணும்? முஹம்மதே, நான் எதை ஒரு தூதர், தூதர்னா என்னங்க? அமெரிக்க தூதர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், இந்தியாவுக்கான சவுதியா தூதர், இந்தியாவுக்கான துபை தூதர், தூதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ்? இந்திய அரசு எதை சொல்கிறதோ அதைத்தான் அங்கே சொல்ல முடியும், அவன் இஷ்டத்தை சொல்லிட முடியாது. இந்திய கவர்மெண்ட் சொல்லாத சொன்னா அவனுக்கு உள்ள விட்டுருவாங்க. தூதருடைய வேலை இந்தியா சொன்னதை கூடுதல் குறைவின்றி சொல்வது. மனிதனுடைய தூதர் தான் இந்திய தூதர். அப்படிங்கிறது மனுஷன், அந்த தூதரை அனுப்பியவர்கள் மனிதன். நபிகள் பெருமானார் மனிதனுடைய தூதர் அல்ல, இறைவனுடைய தூதர், உலகத்தை படைத்தவரின் தூதர் என்று நம்புவதுதான் இஸ்லாம். எல்லோருக்கும் வந்ததுதான் இஸ்லாம். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு என்ன வித்தியாசம்? குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று நம்பினால் நீங்களும் முஸ்லிம், நானும் முஸ்லிம். அதுதான் வித்தியாசம். குர்ஆன் எல்லோருக்கும் சமம், எல்லா மனிதர்களுக்கும் வந்தது குர்ஆன். முஸ்லிம்களுக்கு என்று தனிப்பட்டு சொல்லவில்லை இஸ்லாம். ஆக முஹம்மது நபி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் முஹம்மது நபி சொல்லாத ஒன்றை இஸ்லாம் என்ற வார்த்தையில் புகுத்தி விடாதீர்கள். எவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்படி புகுத்தி விட்டால் அவன் நரகத்தில் தான் வீழ்வான் என்பது முஹம்மது நபி வாக்கு, ஏன் வாக்கல்ல. குல்லு பிதஅத்தின் ضلالா. பிதஅத் என்றால் முஹம்மது நபி காட்டி தராத வழி. இஸ்லாமிய வழியை சொல்றேன், உலக வழி எல்லாம் கிடையாது. உலகத்துல 1000 வழி இருக்கும், அதை சொல்ல இறை தூதர் வர வேண்டாம். எப்படி பஸ் ஓட்டணும் முஹம்மது நபியை சொல்லி தந்தாங்க, எப்படி பைக் ஓட்டணும் முஹம்மது நபி சொல்லி தர மாட்டாங்க. எப்படி தொழ வேண்டும், எப்படி வணக்கத்தை செலுத்த வேண்டும், எப்படி அமல்கள் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் சொல்வதற்கு முஹம்மது நபி வந்திருக்கிறார். உலகத்தை சொல்லித்தர எந்த தூதரும் வரமாட்டார். எப்படி பைக் ஓட்டணும், எப்படி கார் ஓட்டணும், எப்படி சைக்கிள் ஓட்டணும், எப்படி ஓட்டணும், இதை சொல்லித்தர தூதர் வரவில்லை. அது ஓ இஷ்டம் போ அப்படின்றாங்க. குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். யாரு? நம்ம இல்ல. முஹம்மது நபி காலத்துல குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவரி கழுதையில் பயணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத வாகனம் பின்னால் உருவாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. முஹம்மது நபி இருக்கும் பொழுது எதை இஸ்லாம் என்று சொன்னார்களோ உலகம் அழியும் வரை அதுதான் இஸ்லாம். பிஸ்மில்லாஹ், இறைவனின் பெயரால் உண்ணுகிறேன். முஹம்மது நபி என்ன உண்ணாங்க, சாப்பிட்டாங்க? பேரிச்சம்பழம், காஞ்ச ரொட்டி. நம்ம என்ன சாப்பிடுறோம்? நூற்றுக்கணக்கான வகை. ஃப்ரைட் ரைஸ்ங்கிறான், சிக்கன் 65ங்கிறான், கிரில் சிக்கன்ங்கிறான், குரில் சிக்கன் சொல்றாங்க. உணவு மாறிவிட்டது, பிஸ்மில்லா மாறாது. வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா, முஹம்மது நபி சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா. இறைவனின் பெயரால் உண்ணுகிறேன், இறைவனின் பெயரால் உண்ணுகிறேன் என்று முஹம்மது நபி காட்டி தந்தது உலகம் அழிவு வரை இருக்கும். ஆனால் பயண போக்கை வாகனம் உலகம் அழிவரை பல வரும். உலக விஷயத்தில் புதுமை வருவதை பற்றி குற்றமே கிடையாது.
மார்க்க விஷயத்தில் புதுமை வந்தால் அது நிராகரிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். அதுதான் பித்அத்தின் உச்சம். அதைத்தான் நபிகள் பெருமானார் கடுமையாக சாடினார்கள். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். முகம் கோபம் கொப்பளிக்க சொன்னார்கள், கண் சிவக்க சொன்னார்கள், சத்தம் மேலக்க சொன்னார்கள். பித்அத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது. இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தால் அது இறைவனுக்கு பிடிக்காது. அந்த இறைவன் நம்ம எல்லாம் மன்னித்து அவன் சொன்ன அதிகாரத்தின் கீழ் வாழ்வதற்கு நமக்கு நல்லெண்ணத்தை தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.